வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடும் விமர்சனம். காரைக்காலில் 7ஆம் வகுப்பு மாணவனின் கன்னத்தில் அறைந்த உடற்கல்வி ஆசிரியர். காது கேளாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர். நீதி கேட்டு போராடும் பெற்றோர். காரைக்காலில் பெரும் பரபரப்பு. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து செருப்பால் அடித்த அதிமுகவினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக விமர்சித்ததற்கு கடும் கண்டனம். நெடுங்காடு தான்தோன்றீஸ்வரர் கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருட முயற்சி. வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டதாகவும் இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக விமர்சனம் செய்தார். இவர்களின் ஊழல்களை பொதுமக்களை சகித்துக் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் தேர்தலில் தோல்வி அடைந்தும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் என்றும், காவல்துறையின் கையை கட்டி பல்வேறு இடங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் நமச்சிவாயம் சொத்துக்களை வாங்கி குவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா அமைச்சர் நமச்சிவாயத்தின் மனைவி பெயரில் கன்னியகோவிலில் 18,400 சதுர அடி நிலம் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வாங்கப்பட்டுள்ளதாகவும், பினாமி பெயரில் பெட்ரோல் பங்க் அமைக்க ஒருவருக்கு அனுமதி அளித்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பொதுமக்களின் சொத்துக்களை அபகரிப்பதிலேயே ஆட்சியாளர்கள் குறியாக உள்ளார்கள் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி, இது சம்பந்தமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் அரசு சொத்துக்களை அபகரிக்க கூடாது. பொதுப்பணித்துறை அமைச்சராக உள்ள லட்சுமி நாராயணன் 2 கோடி ரூபாய் செலவில் வீட்டை புதுப்பித்துள்ளார். இதுதான் அரசு சொத்தை கொள்ளையடிப்பது. பதவியை வைத்துக் கொண்டு தன் சொந்த வீட்டை புனரமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இது ஊழல் இல்லையா என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, புதுச்சேரி அரசு இது சம்பந்தமாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பொதுப்பணித்துறையில 30% கமிஷன் வாங்கப்படுகிறது. குப்பை வாருவதிலே ஊழல் தாண்டவமாடுகிறது. 1 டன் குப்பைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 800 ரூபாய் கொடுத்தது இப்பொழுது 1800 ரூபாய் ஆகியிருக்கிறது. அதில் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது. லேப்டாப் வாங்குவதிலே மிகப்பெரிய அளவில் தொகை கைமாறி இருக்கிறது. இந்த மதுபான தொழிற்சாலை தயாரிப்பதிலே ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் 10 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தம் 6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊழலை முதலமைச்சரும் அமைச்சர்களும் மூடி மறைக்க பார்க்கிறார்கள். சந்தனக்கட்டை கடத்தல் விவகாரம் பூதகரமாக ஆகியிருக்கிறது. இப்படி இந்த ஆட்சியில் ஊழலை தவிர வேறொன்றும் நடக்கவில்லை. இது அரசாங்க சொத்தை கொள்ளடிக்கிறது. இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற பதவியை வச்சுக்கிட்டு தான் சொந்த வீட்டை புனரமைக்கிறது. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஊழல் இல்லையா? இது ஊழல் சம்பந்தமானது இல்லையா? ஏற்கனவே இந்த ஆட்சி நாளுது மக்கள் மத்தியில. ஊழலை தெளிச்சு போய்கிற ஆட்சின்னு சொல்றோம். மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. இன்னும் திருந்தலையே. நீங்க இன்னும் திருந்தாம முதலமைச்சரும் அமைச்சர்களும் கொள்ளடிகள் தானே இருக்கிறீங்க. இந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழலை பற்றி, அதாவது அதிகாரம் இருக்குதுன்றதுனால மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது, அரசாங்க சொத்தை சாப்பிடுறது, மற்றவங்களை ஏமாத்துறது, நேரடியா லஞ்சம் வாங்குறது, இப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு இந்த கூட்டணி கட்சியே முடிவு பண்ணிடும். பாரதிய ஜனதா கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணிடும், முடிச்சிடும், கதையை முடிச்சிடும். காரைக்காலில் உடற்கல்வி ஆசிரியர் கன்னத்தில் அறைந்ததால் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் காது கேளாமல் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
இது தொடர்பாக பெற்றோர்கள் ஆசிரியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுபேட்டை கிராமத்தில் வசித்து வரும் விஜயபிரபு, ஜெயஸ்ரீ ஆகியோரின் மகன் 13 வயதான கிஷோர் திருநள்ளாறில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று திரும்பிய கிஷோர் பெற்றோர்களிடம் காது வலிப்பதாக தெரிவித்துள்ளார். என்ன காரணம் என்று பெற்றோர் கேட்க அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அசாருதீன் என்பவர் தன்னை கன்னத்தில் அறைந்ததாகவும் அதன் காரணமாக காதிலிருந்து ரத்தம் வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து திருநள்ளாறு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவரை அழைத்து சென்ற பெற்றோர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவரின் காதில் உள்ள ஜவ்வு கிழிந்துள்ளதாகவும் இதனால் மாணவரின் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பெற்றோர்கள் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றால் ஆய்வாளர் புகாரை ஏற்கவில்லை என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அடுத்து பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். மாணவரை தாக்கிய ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் புதுச்சேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியை பற்றி தரக்குறைவாக பேசிய பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை முன்பு புதுச்சேரி மாநில அதிமுக கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து எறிந்து அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது கட்சியான பாஜகவை பற்றி கருத்துக்களை தெரிவித்து கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு அதிமுகவின் தலைவராக விளங்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தரம் தாழ்ந்து ஒருமையில் விமர்சனம் செய்ததோடு கழகத்தையும் கழகத்தின் தொண்டர்களையும் அவமதிக்கும் விதத்தில் பேசியுள்ளார். இதில் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மேலும் அண்ணாமலை நாவடக்கத்தோடு பேசவில்லை என்றால் புதுச்சேரி மாநிலத்தில் அவர் எப்பொழுது கால் எடுத்து வைத்தாலும் அவருக்கு புதுச்சேரி அதிமுக சரியான பதிலடியை தகுந்த விதத்தில் நிச்சயமாக கொடுக்கும் என தெரிவித்தார். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு கிராமங்களுக்கு நேரில் சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டனின் முயற்சியால் மக்களை தேடி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்கிற திட்டத்தின் மூலம் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்காலை அடுத்த நெடுங்காடு கிராமத்தில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் வருகை தந்திருந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை அவருக்கு முன்வைத்தனர். இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் உறுதியளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர் மற்றும் கூனிமுடக்கு பகுதியில் அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு மற்றும் கரசூர் பகுதியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாரின் தீவிர முயற்சியால் புதியதாக தார் சாலை மற்றும் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கூனிமுடக்கு பகுதியில் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்காக 49,49,768 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கரசூர் பேருந்து நிறுத்தம் முதல் கடப்பேரி குப்பம் வரை தார்சாலை அமைக்கும் பணிக்கு 29,40,239 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் கே சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர்கள் கணேஷ் மற்றும் பாரதி, பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் சிலம்பு, அணில் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் நாராயணன், ஆறுமுகம், ஆனந்த், சிலம்பு, அணில் மற்றும்
ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொக்கநாதன்பேட்டையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் புதுச்சேரி கிளை நிர்வாகிகள் சமையல் உபகரணங்களை வழங்கினர். கதிர்காமத்தை அடுத்த சொக்கநாதன்பேட்டை தெற்கு அணைக்கரை வீதியில் வசிக்கும் மணிமொழி என்பவரது வீடு தீ விபத்தால் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சமையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர்கள் சங்கர நாராயணன், கந்தசாமி மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சமையல் உபகரணங்களை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சேர்மன் டாக்டர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணம் திருட மர்ம நபர்கள் முயற்சித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். காரைக்காலை அடுத்த நெடுங்காடு பகுதியில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் சிவன் கோவிலில் காலையில் கோவிலை திறக்கும் பொழுது கோவில் உள்ளே இருந்த உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து பணம் எடுக்க முயற்சி செய்ததை நிர்வாகிகள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து கோவில் நிர்வாகிகள் உடனடியாக நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுங்காடு போலீசார் அப்பகுதி முழுவதும் விசாரணை நடத்தினர். அப்பொழுது உண்டியலை உடைத்து பணம் எடுக்க முயற்சி செய்ததாகவும் உண்டியலில் பணம் இல்லாததால் அவர்கள் சென்றதும் தெரிய வந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பாஜகவினர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் ஆணைக்கிணங்க தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்த நாள் விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் தாய் இயக்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கமாகும். இந்த சங்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அவரது பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக பாஜகவினரால் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் உருவப்படத்திற்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் விதமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தாமரை குளத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தொடர்ந்து மரம் நடும் விழாவிலும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனை டாக்ஸி மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் திறப்பு விழாவில் ஏஐடியூசி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏஐடியூசி புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனை டாக்ஸி மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்க திறப்பு விழா திருமாம்பாக்கத்தை அடுத்த பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்ஸி மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்க தலைவர் கனகவேல், செயலாளர் தீபன் ராஜ், பொருளாளர் மதுபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் கொடியை ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் ஏற்றி வைத்தார். சங்கத்தின் பெயர் பலகையை பிகேஎம்யூ விவசாய தொழிலாளர் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் ராமமூர்த்தி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் NFIW மாதிரி சங்க செயலாளர் அமுதா, பிகேஎம்யூ விவசாய தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் அழகு விஜயபாலன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள், பாகூர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், விவசாய சங்க முன்னாள் மாநில தலைவர் மாசிலாமணி, டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சங்க பொறுப்பாளர் துணைத் தலைவர் பிரபாகரன், துணை செயலாளர் கதிரவன், உறுப்பினர்கள் தமிழ்வேந்தன் என்கிற அம்பேத், பிருத்திவிராஜ், அருளரசன், யோகேஸ்வரன் என்கிற யோகி, காளிதாஸ், அகிலன், நிதிஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாள் நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் சார்பில் சத்யா நகரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாள் நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் சார்பில் சத்யா நகரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் வீடுதோறும் மரக்கன்றுகள் நடுதல், தெருக்களை சுத்தம் செய்தல் போன்ற சமூக பணிகளையும் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், ஓபிசி அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சண்முகம், கண்ணதாசன், வானரசன், மாமதி ராஜன், முருகன், ஜான் கோம்ஸ், அந்தோனி கேம், பிரதீப் சரவணன்,
திலகவதி, சகாயமேரி, ராஜேஷ், ரமேஷ், நாராயணன், கண்ணன், விஜயன் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.